ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 18 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம இரவை பேக்கை தூக்க விட்டுருப்பாங்க. ஷாப்பிங் போய் அட்ராசிட்டி பண்ணியிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம இரவை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஃபுட் கோர்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபுட் கோர்ட்டை பார்த்தோன்னே, ஆஹா இவ்வளோ சாப்பாடா, வகை வகையான சாப்பாடாக இருக்கே, நான் எல்லாத்தையுமே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாயில் எச்சு ஊறும் பாருங்க. அங்கே இருக்கிற பீஸா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தையுமே வெளுத்து கட்டுவார். ஆர்டர் பண்ணோன்னு அவங்க பாருங்க, டேபிள் ஃபுல்லாக நிறைய சாப்பாடாக இருக்கும். நம்ம ஹீரோ அதை வெளுத்து கட்டுவார் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோனி, இங்கே பாரு எக்கிண்டா, இங்கே அவர் சாப்பிட்ற மாதிரி நீலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கிண்டா கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே வெளுத்து கட்டுவார் பாருங்க. ஆஹா சாப்பாடுனா இதுதாயா சாப்பாடு, அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். நீங்கள் அந்த கிம்ச்சி ஜாகா கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அதை கேட்டு நம்ம ஹீரோ யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதுக்கு முன்னாடி அந்த எஸ்ரான் டஞ்சனுக்குள்ளே வந்தான் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை மண்டை, அவன் தான் கேட்க வந்திருக்கான். இவங்க வந்துட்டு, ஹாய் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் அந்த ரெட் ரோஸ் கிட்ட வேலை பார்க்குறீங்களாமே, நீங்கள் பேசாமல் என் கில்ட்டுக்கு வந்துடுங்க, நான் உங்களுக்கு 5 பில்லியனும் காரு வீடு பங்களா எல்லாமே தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோனி இங்கே இருக்க எக்கிண்டா எல்லாருமே சாக்காயிருவாங்க. இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆஹா அதெல்லாம் எனக்கு பத்தாதே, ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாக்காயிட்டு, என்னங்க காமெடி பண்ணுறீங்களா, இது எவ்வளோ பெரிய ஆஃபர் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, எனக்கு இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஆஃபர் இல்லை, இன்னும் வேற ஏதாச்சும் புதுசாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த வெள்ளமட்டையும், அப்படியா உங்களுக்காக நான் ஒரு லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் தரேன், அதாவது அந்த லெஜெண்டரி எக்யூப்மெண்ட்டை யாராலுமே காசு கொடுத்து வாங்க முடியாது, அதுங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும், அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க பாஸ் சொல்றது அது கேட்கும், 2 பேர்த்துக்கும் பாண்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னா எஸ்ராங் கேட்டுலாம் அதுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐட்டம் நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ, இதை கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் அது எனக்கு செட் ஆகலைன்னா உன்னோட டீலுக்கு நான் ஒத்து வர மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே, நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு எப்போ ஓகே பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் என் கில்டை வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு அங்கே போகும்போது அங்கே இருக்க ஒரு பிளேட்டை எடுத்து இந்த கிம்ச்சி சாக்கலை கொட்டி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் கொட்டி வச்சுட்டு போயிடுவான். நம்ம ஹீரோ இதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ரெட் ரோஸ் கில்டில் நம்ம சாகையை பார்த்து பேச வந்திருப்பான். அப்போ நம்ம சாகை கிட்ட, அவன் வந்து என்கிட்ட டீலிங் பேசினா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே நம்ம சாகையும், ஆமாம் அவன் ரொம்ப வித்தியாசமான ஆளாச்சு, அவன் இதுக்கு உங்ககிட்ட வந்தான், அவன் என்னதான் வேற கில்டு மாஸ்டராக இருந்தாலுமே அடுத்தவங்க கில்டு இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போகிறது தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு நம்ம இரவும், சரி அவனை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம சாகையை சொல்லுவாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நேஷனல் லெவல் ஹண்டர் ஆகிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்ற மாதிரி ஒரு போட்டி நடந்தது, அதில் நிறைய ஹண்டர் சண்டை போட்டாங்க, அதில் ஒரு ஹண்டர் கிட்ட அந்த வெள்ளை மண்டை தோத்து போயிட்டான். அந்த ஹண்டர் யாருன்னா ஜப்பானை சேர்ந்தவன், அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் மித்திக்கல் வெப்பன் இருக்கு, அவனோட கண்ணு சுசோனோ சைன்ற ஒரு வித்தியாசமான பவர் கொண்டது, அவன் எந்த ஹண்டர்னா ஜப்பானை சேர்ந்த ஹண்டர், அவனோட பேரு ஃபுஜிமோட்டோ ரியோமா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இவன் யாரு புதுசாக வந்திருக்கான், அதுவும் ஜப்பானை சேர்ந்த ஹண்டர், பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கான், இவன் கண்ணு வித்தியாசமாக இருக்கிறத பார்த்தா ஏதோ நருட்டோ அப்புறம் கோஜோ இந்த மாதிரி கண்ணா இருக்குது. அப்புறமா நம்ம ஹீரோ, ஓ இவ்வளோ நடந்திருக்கா, அவங்ககிட்ட அவன் தோத்துட்டானா, ஆனால் இவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாகவும், ஆமாம் அவன் ரொம்ப ஓவராக பேசுவான், பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு கடுப்பேற்றுற மாதிரி அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ஆமாம் அவன் ரொம்பவே கடுப்பேற்றுவான் அந்த மாதிரி அப்படி சொல்லும்போது அங்கே நம்ம கமெண்டர் வருவாங்க, வாங்க கேங்கு உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் காட்டினா அங்கே ஒரு கோட் இருக்கும், அது ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க, அதோட பேர் பிளாக் பேர்ல் கோட். இந்த கோட்டு வந்து என்னன்னா கர்கன் விரத், அதாவது கடல் அரக்கனோட கோவத்தினால உருவாக்குனது, இது மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சாகே சொல்லுவாங்க, இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்களோட அந்த ஸ்டார்ட்ஸ் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமா பார்த்து அந்த கோட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் கமெண்டர் நம்ம ஹீரோ கிட்ட, இந்த கோட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ, எனக்கு இந்த கோட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம கமெண்டரை பார்த்து சல்யூட் பண்ணி, இந்த கோட்டை நீங்க எனக்கு கொடுக்குறதுனால உங்களுக்கு நான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன், அந்த டீமன் கல்ட்டை பிடிக்கிறதுக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோக்கு அந்த கோட்டை கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த கோட்டை போட்டோன்னே இப்போ லுக்கே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க, நம்ம ஹீரோட லுக்கே. அப்போ நம்ம ஹீரோக்கு இது ஒரு லெஜெண்டரியான ஒரு ஐட்டம், இந்த எக்யூப்மெண்ட் உங்களோட ஒன்றிணையும், இதை உங்களை ஒரு பாஸா ஏத்துக்குச்சு, இதை உங்களுக்குள்ள முழுசா ஒன்றிணைய ஆரம்பிச்சிருச்சு, இந்த லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம்லாம் பாப் ஆகி இப்போ நம்ம ஹீரோவோட ஆறா பார்த்தா அந்த கோட்டு மூலமா ஆறா பத்திக்கிட்டு எரியும். அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட சாகே, நீங்க இந்த லெஜெண்டரி எக்யூப்மெண்ட்டை போட்டிருக்கீங்க, இது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் கோட்டு சூப்பரா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி 10-15 நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ கிட்ட சாகே, இந்த லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் உங்களுக்கு பார்க்க
பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நல்லா இருக்குல்ல, இதே மாதிரி நிறைய கிடைச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்ப சாகே நம்ம ஹீரோ பார்த்து அந்த கோட்டோட பவர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதனால நீங்க என்ன பண்றீங்க கேங்கு, என் கூட சண்டைக்கு வாங்க அப்படின்னு சாகே நம்ம ஹீரோவை சண்டைக்கு கூப்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒருத்தங்க கூட சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாகே இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவனை போட்டு புரட்டை எடுத்தான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு கேங்கு சாதாரண ஹண்டர் கிடையாது, அவர்கிட்ட ஸ்பெஷலா ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாகே யோசிச்சுக்கிட்டே போவாங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ இந்த கோட்டோட பவர் இப்போ ஃபுல் பவர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான், இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு 2 பேரும் வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கமாண்டர் சண்டை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சண்டை போறதுக்கு ரெடி ஆவான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சாகே வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோட வயிற்றிலே குத்துவாங்க பாருங்க. என்னது இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு பஞ்ச் கொடுக்கலான்னு நம்ம ஹீரோ குத்துவான். அந்த அட்டாக்கை அப்படி டாஜ் பண்ணிட்டு சாகே மறுபடியும் நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக பின்னாடி வருவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக் அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி போயிட்டு இன்னொரு அட்டாக் மறுபடியும் சாகே நம்ம ஹீரோ அடிக்க வருவாங்க காலை வச்சு. அந்த முட்டியை நம்ம ஹீரோ கையை வச்சு தடுத்துட்டு மறுபடியும் சாகே நம்ம ஹீரோவோட மூஞ்சில குத்த வருவாங்க. நம்ம ஹீரோ கையை வச்சு அதை டாச் பண்ணிடுவான். அப்ப நம்ம ஹீரோ சாகையை பார்த்து ச்சே, இந்த சாகை என்ன என் கூட க்ளோஸ் காம்பேக்ட்ல சண்டை போடணும் பாக்குறாளா, இது என்ன செம்மையா கடுப்பேத்துமே, என்னடா இவ இந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், சாகை மூஞ்சில குத்த போவான். சாகை அப்படியே அவங்க மூஞ்ச நகர்த்திட்டு நிற்கும் போது நம்ம ஹீரோ அவங்க தொப்பியை பிடிச்சிட்டு சண்டை போடும்போது இந்த தொப்பி டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி அப்படி மூஞ்ச வச்சு கவர் பண்ணுவானா. அதுல கடுப்பாயி சாகே தொப்பியோடு சேர்த்து ஒரு குத்து கொடுவாங்க. நம்ம ஹீரோ அதுல டாஜ் பண்ணி விலகி நின்றுட்டு பரவாயில்ல, ஆமா நீ என்ன முட்டாளா, என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அங்க சாகேவும் நான் உன்னை கொல்ல பார்த்தாலும் நீ அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டியே, நீ மற்ற ஹண்டர் மாதிரி கிடையாதுல கேங்கு அப்படின்னு சாகே நம்ம ஹீரோ பார்த்து சொன்னோடனே உடனே அவங்க சங்கிலி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. அந்த சங்கிலி அட்டாக்கு ரூமு ஃபுல்லா பெருசா படரும் பாருங்க, அந்த செவுருலாம் பேர்ந்துட்டு போயிடும். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லாம் டாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது திரும்ப அவங்களோட சங்கிலியை வச்சு ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க, தரையெல்லாம் பேர்ந்துக்கும். நம்ம ஹீரோ அங்கிருந்து பறந்து இங்க வந்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ உடனே என்ன பண்ணுவான் பாருங்க, கிராக் அண்ட் ராத் அந்த கோட் பவருக்கு பார்த்தீங்களா, கடல் அரக்கனோட கோபம், அந்த பவரையும் அவரோட அந்த பவர் ஸ்கை அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து சாகேவை அட்டாக் பண்றதுக்கு பறந்து வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு சாகே அவங்களோட சங்கிலியை வச்சுட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணி நம்ம ஹீரோ அங்கிருந்து பறந்து போயிட்டு இருப்பான். இங்க கமெண்ட்ருக்கு என்ன இவங்க இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த சங்கிலி அட்டாக்ல இருந்து பறந்து தப்பிச்சு போய்கிட்டே இருப்பான். அப்படி போய்கிட்டே தூரமா போயிட்டு என்ன பண்ணுவான், இப்ப நம்ம ஹீரோ பவர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெடிக்க வைப்பாரு பாருங்க. அங்க பயங்கரமா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதே நேரம் அவங்க பின்னாடி சாகேக்கு பின்னாடி நம்ம ஹீரோ பறந்து வந்து பவர் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்த பாருங்க. அந்த சவுண்டுல நம்ம கமெண்டருக்கும் சரி சாகேக்கும் சரி காது சவு கிளியும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுதான் சரியான டைம் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், பவர் ஆஃப் 1000 எறும்பு மந்திரங்கள் பவர், அது மட்டும் இல்லாம பவர் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அலிமெண்ட் சக்தி, அப்புறம் அந்த எறும்பு மந்திரங்கள் சக்தி, இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண வருவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு சாகே இந்த அட்டாக் என்னால் டாச் பண்ண முடியுமா தெரியலையே, இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட சங்கிலியை வச்சு சொல்லிட்டு டிஃபென்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு டீமன் சக்தியை அதிகமா யூஸ் பண்ணி டெஸ்ட்ராயிங் த ஸ்கை அப்படி சொல்லிட்டு போய் ஒரு குத்து குத்துவா இருப்பாருங்க. அந்த அட்டாக்ல அவங்களோட சங்கிலிலாம் சொல்லியா நொறுங்கி போயிடும். நொறுங்கினது மட்டும் இல்லாம சாகே அப்படி கீழே விழுந்துருவாங்க. விழுந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேங்கு நீ ஒரு கொடூரமான மான்ஸ்டர்ரா அப்படின்னு சாகே சொல்லுவாங்க. ஆமா ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி குத்துனதுல என்ன ஆகுது, பின்னாடி பெரிய ஓட்டையை விழுந்துருதுங்க. அங்க பாருங்க அந்த ரூமோட திக்னஸ் அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ குத்துல அது ஓட்டை விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோட பஞ்சு செம பவர்ஃபுல்லா இருக்கு, செம மாசா இருக்கும் இந்த ஃப்ரேமை பாக்குறதுக்கு. ஆனா அந்த ட்ரைனிங் ரூம் தான் அலங்கோலமாயிரும், எல்லா பக்கமும் உடஞ்சி பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கும். நம்ம ஹீரோவும் இந்த கோட்டு பயங்கரமா இருக்கு, இது வந்து லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் தான், சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம சாகே ஹீரோவை பார்த்து நீலாம் மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் மனுஷன் தான் பயப்படாதன்னு சொல்லிட்டு சாகேக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. அப்ப இருக்காங்க பாருங்க கமெண்ட்ரி, நம்ம சாகேவி ஹீரோயும் பார்த்து நீங்க 2 பேரும் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கமெண்ட்ருக்கு வரும் பாருங்க கோவம், உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா, இந்த ட்ரைனிங் ரூமை கட்டுறதுக்கு எவ்வளவு காசு செலவாச்சு தெரியுமா, இது எவ்வளவு பேரோட வரி பணத்துல கட்டினது தெரியுமா, நீங்க என்ன அசால்ட்டா உடச்சு வச்சுட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா சொல்லிட்டு கத்துன்னு கத்துவாங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, இதெல்லாம் எப்ப நிப்பாட்டணும் தெரியாதா, இந்த அளவுக்கா சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல திட்டிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல டீச்சரை திட்டு வாங்குற மாதிரி ஏய் நீ ஏன்டா இப்படி சண்டை போட்ட, இந்த அளவுக்கு ஏன்டா அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாகை கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஏன் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த செவர்லாம் கட்டுறதுக்கு அந்த எஸ்ராங் மான்ஸ்டரை கொண்டு அதோட ஸ்டோனை வச்சு கட்டலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை வச்சு வேணா ஒரு லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து என்ன பண்ணுவாங்க, நம்ம சாகே
நம்ம வேணா ஒண்ணா சேர்ந்து அந்த எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்ல இருக்க எல் கியூரோ அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை கேட்டு இங்க கமெண்டருக்கு ஷாக் அந்த எல் கியூரோவா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் ஆச்சு, அதுதான் அந்த எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டோட பாஸ், அது தண்ணிக்குள்ள இருக்கும், அந்த ஏரிக்குள்ள இருக்கும், அது ரொம்ப ஆழத்துல இருக்கும், அது கிட்ட போறதே ரொம்ப கஷ்டம், க்ளோஸ் காம்பேக்ட், அது கிட்ட வேலைக்கே ஆகாது, அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல சீல்டு மாதிரி பயங்கரமா இருக்கும் தோல் எல்லாம், அதுகிட்ட மேஜிக்லாம் ஒர்க் ஆகிறதே கஷ்டம், அதை தோக்கடிக்கிறது முடியாத காரியமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கஷ்டம் தான் ஆனா முடியும்ல, ட்ரை பண்ணலாம், நம்ம எல்லாருமே ஒன்னா போலாம்னு சொல்லி அதை கேட்டு சாகே ஓ அப்படியா அப்படின்னா நீ நான் கமாண்டர் அப்புறம் வேற யார் 3 பேர் தானா அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல 3 பேர் இல்ல 4 பேர், எக்கிண்டா அந்த குட்டி பொண்ணு அப்படி சொன்னோன்னே என்ன குட்டி பொண்ணா அப்படின்னு சாக்காவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இல்ல நம்ம 4 பேர் பார்த்தாது, எனக்கு க்ளோஸ் காம்பேக்ட்டுக்கு புதுசா ஒருத்தங்க எஸ் ரேங்க்ல வேணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு கமாண்டர் அதுக்கு என்கிட்ட ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டர் சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாருமே எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிடறாங்க. உள்ள போன உடனே நம்ம ஹீரோ தாங்க அந்த பெரிய மான்ஸ்டரை அவரே அடிச்சு போட்டு தள்ளிடுவாரு. அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு இருப்பாரு. இங்க கூட நம்ம எக்கிண்டா குட்டி டிராகன் இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை போட்டு தந்ததுக்கு அப்புறம் லெவலப் ஆவாரு. 59வது லெவல்ல இருப்பாரு நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு சாகே டேய் பாஸ் கூட சண்டை போறதுக்கு முன்னாடி ஏன்டா அவனோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஹீரோ சாகே இதெல்லாம் என்னோட எனர்ஜி ட்ரெயின் ஆகாது, என்னோட லெவலப்புக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்க கமாண்டர் ஒரு ஆளு எனக்கு தெரியும் நான் கூட்டு வரேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஆளை கூட்டு வந்திருக்காங்க. இவனை கூட்டு வந்து இவனோட பேரு கோஹிம் நோ அப்படிம்பாங்க. இவன் தான் செகண்ட் காப்ஸோட கமாண்டர், வேற ஒரு ஆபீஸில் உள்ள கமாண்டர். இவனும் கமாண்டருக்கு ஈக்குவலான ஆளு தான். இவனோட பேரு கோன்னே சொல்லலாம். இந்த கோவை பார்த்து நம்ம ஹீரோ ஓ அப்படியா நைஸ் டு மீட் யூ, என் பேரு கேங்கு அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கோ இருக்கான் பாருங்க இங்க நம்ம எக்கிண்டா டிராகனை பார்த்து ஏன்பா குட்டி பொண்ணெல்லாம் இந்த மாதிரி ஆபத்தான பிளேஸுக்கு ஏன் கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ இவ ஆபத்தான பிளேஸுக்கு வரல, இவ தான் ரொம்ப ஆபத்தானவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை பார்த்து சாக்காவான். உடனே நம்ம கமாண்டர் சொல்லுவாங்க இங்க பாருங்க கோ உங்களுக்கு கேங்குவை பத்தி முழுசா தெரியாது, போக போக தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லும்போது பட்டாருன்னு அவன் இருக்கான் பாருங்க கோ இருக்கான் பாருங்க, டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட தனியா வந்து ஏப்பா உனக்கும் அங்க கமாண்டர் பொண்ணுக்கும் ஏதோ சம்மந்தம் இல்ல, நீ அவளை லவ் பண்ணல அப்படி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ இல்லையே எனக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டுங்க கமாண்டர் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்க வாங்க லேட் ஆகுது தனியா பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சாகேவும் ஓ இந்த கோ நம்ம கமாண்டர் லவ் பண்றான் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் எப்படி பாக்குறாங்க பாருங்க. அப்ப நம்ம சாகே சொல்லுவாங்க இந்த கொரியன் லவ் ஸ்டோரிக்கெல்லாம் அப்ப நேரம் இல்ல, நம்ம உடனே பாஸை போய் அட்டாக் பண்ணணும் அப்படி சொல்லும்போது அப்படியா நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் அங்க சங்கிலி எல்லாம் இருக்கும், அந்த சங்கிலி எடுத்து ரெடியா வச்சுக்குவான். ரெடியா வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோ உள்ள போய் காலை அப்படி டம்முன்னு கீழே மிதிச்சுக்கிட்டு அப்படியே அவனோட டீமன் பவரை கொண்டு வந்து இது அந்த எல் கியூரோ மாஸ்டருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள அவனோட சத்தத்தை அனுப்புவான் பாருங்க. அந்த சத்தம் தண்ணிக்கு ஆழத்துல போய் அந்த எல் கியூரோ மாஸ்டர் பாஸ் இருக்கு பாருங்க அதுகிட்ட போய் நெருங்கும். அதுகிட்ட போய் நெருங்கின உடனே இங்க சத்தம் பயங்கரமா கேட்கும், தண்ணிலாம் அதிரிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. தண்ணி அடிச்சு மேல பறக்கும், உள்ள இருந்து அந்த பாஸ் மான்ஸ்டர் வரும் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல இந்த பாஸ் மான்ஸ்டர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று, இது எப்படி டிஃபீட் பண்ண போறாங்க, இதுல இவங்களுக்கு ஏதாச்சும் ஆக போதா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.